Hi friends, welcome to A3 Language Academy. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள், அதாவது அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கேட்குறோம். இதை வந்து வாட் இஸ் ஷீ டூயிங், வாட் இஸ் ஷீ டூயிங், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் வாட் இஸ் ஷீ டூயிங், இந்த சமயத்தில், இப்போது, நவ், இந்த வேலையில அவள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறோம், கொஷின் எழுப்போம். ஸோ இதை ஹிந்தியில் வ ஹ மேலே ஒரு புள்ளி வைப்போம். இதில் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. வஹு வஹு, இக் இக், யா கியா கியா, க ர, இப்படி ஒரு புள்ளி வரும், கர் கர், ர ஹி, நெடில உச்சரிக்கணும் இந்த எழுத்த, ரஹி, ஹே ஹே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா கண்டினியூவா சொல்லும் போது உங்களுக்கு வஹு கியா கர் ரஹி ஹே, வஹு கியா கர் ரஹி ஹே அப்படின்னா அவ என்ன செய்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். இதுல இந்த கியா கியான்னு சொல்லும்போது வாட் அப்படின்னு அர்த்தம், அதாவது என்ன அப்படின்னு அர்த்தம். என்ன அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல வாட், ஹிந்தியில கியா கியா அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த சிச்சுவேஷன் பாருங்க, அவ என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம். அதுக்கு இந்த சிச்சுவேஷன்ல நம்ம இதுல ஒரு பதில் சொல்லும் போது எப்படி சொல்றோம்னு பாருங்க. அவ என்ன செய்துக்கிட்டு இருக்கா, அவ போனில் பேசிக் கொண்டிருக்கிறாள், அதாவது அவ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்கிலீஷ்ல she is talking on the phone, she is talking on the phone அப்படின்னு சொல்றோம். இது வந்து இதுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், நம்ம கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல கேட்டோம். அதே மாதிரிக்க இந்த சென்டென்ஸும் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல தான் பதில் சொல்லணும். அதான் she is talking on the phone அப்படின்னு சொல்றோம். இந்த நிமிஷத்துல நடக்கிற விஷயம். அதாவது ஹிந்தியில வ ஹ வஹு வஹ் வஹ் அப்படின்னு சொல்லணும். போ, இது போ போ, ந, இங்க மேல ஒரு பிந்து வைக்கிறோம், போன் போன், ப ர பர் பர், பா பா, த த, இங்க ஒரு புள்ளி வைக்கிறோம் நம்ம. அப்படிங்கும்போது பாத் பாத், க ர க ர, மேல ஒரு புள்ளி வச்சோம்னா கர் கர், ர ஹி, நெடில உச்சரிக்கணும் நீங்க, ரஹி ஹே ஹே அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது கண்டினியூவா நீங்க சொல்லும்போது வஹு போன் பர் பாத் கர் ரஹி ஹே, வஹு போன் பர் பாத் கர் ரஹி ஹே அப்படின்னா அவ போன்ல பேசிக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இந்த சிச்சுவேஷன் பாருங்க, அவள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள்ங்கிற கொஸ்டினுக்கு இந்த சிச்சுவேஷன் அவள் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாள், அதாவது அவ பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றோம். அவ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றோம். இதை நாம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றோம்னா she is listening to songs, அதாவது she is listening to songs
அவ பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாள் தற்சமயம் இந்த நிமிஷத்துல. சரிங்களா? இதை வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இதே வந்து நம்ம ஹிந்தியில சொல்லும்போது வ ஹ மனசுல பிரிட்டன் பண்ணிக்கோங்க. வஹ வஹ கா கா நெடில உச்சரிக்கணும். கா நே நே கானே இது சு சு இது வந்து பாத்தீங்கன்னா குறில்ல உச்சரிக்கணும். சு நெடில குறில்ல உச்சரிக்கணும். சு ந மேல ஒரு நம்ம புள்ளி வச்சுக்கிறோம். சுன் சுன் ர ஹி நெடில உச்சரிப்பீங்க. ராஹி ஹே அப்படின்னு சொல்றோம். இதை கண்டினியூவா சொல்லும்போது வஹு கானே சுன் ராஹி ஹே வஹு கானே சுன் ராஹி ஹே அப்படின்னா அவ பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாள், அவ பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். இதுல இந்த கானே அப்படின்னு நம்ம இங்க குறிக்கிறது மென்ஷன் பண்றது சாங்ஸ் பாடல்கள். இந்த பாடல்கள் இதை தான் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம் கானே அப்படின்னு. கானேன்னு சொன்னா சாங்ஸ், அதாவது பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறது? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறது, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். பேசும்போது ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது அதை இங்கிலீஷ்ல நம்ம எப்படி கேட்கிறோம்னா ஹவு மெனி. ஹவு மெனினா நம்ம எத்தனை அப்படின்னு மென்ஷன் பண்றோம். சில்ட்ரன் டு யூ ஹாவ், அதாவது ஹவு மெனி சில்ட்ரன் டு யூ ஹாவ் அப்படின்னு கேட்கிறோம். இது வந்து இதே நம்ம வந்து ஹிந்தியில எப்படி அந்த சென்டென்ஸை சொல்றோம்னு பாருங்க. ஆ ப இங்க மேல வந்து நம்ம ஒரு பிந்து வைக்கிறோம். கி அப்படிங்கும்போது ஆப்கி ஆப்கி அப்படின்னு படிக்கணும். கி கி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறில்ல உச்சரிக்கணும். கி த இங்க மேல வந்து ஒரு பிந்து வைப்பீங்க. இது நே நே அப்படிங்கும்போது கித்னே கித்னே ப இச் இச் எழுத நல்லா கவனிச்சுக்கோங்க. இச் சே 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 அதாவது பச்சே பச்சே ஹே ஹே அப்படின்னு நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கண்டினியூவா சொல்லும்போது ஆப்கி கித்னே பச்சி ஹே आपके कितने बच्चे हैं आपके कितने बच्चे हैं அப்படின்னு சொல்லுவோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஹவு மெனி அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறோம் எத்தனை. எத்தனைங்கிறத நம்ம இங்கிலீஷில் ஹவு மெனி அப்படின்னு கேட்குறோம். ஹிந்தியில் கித்னே அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதில் வந்து பச்சே, அதாவது பச்சே அப்படிங்கிறத நம்ம சில்ட்ரன் இதுக்கு மென்ஷன் பண்ணுறோம். அதாவது குழந்தைகள். குழந்தைகள்னு சொன்னால் பச்சே அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறோம், இங்கிலீஷில் சில்ட்ரன். அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். இந்த சிச்சுவேஷன் பாருங்க. உனக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறது
அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு நம்ம பதில் சொல்றோம், எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அதாவது எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஐ ஹாவ் 2 children. ஐ ஹாவ் 2 children அப்படின்னு சொல்றோம். ஹிந்தியில பாருங்க, இது மே, இது ரே, மேரே, மேரே. இந்த எழுத்து பாருங்க, தோ, தோ. அதாவது நம்ம சொல்லும்போது ஏக் தோ அப்படின்னு படிச்சிருப்போம். இது தோ, அதாவது 2 அப்படின்னு அர்த்தம். இது ப இச் சே, பச்சே ஹே. அதாவது மேரே, மேரே தோ பச்சே ஹே. கண்டினியூவா நீங்க சொல்லும்போது மேரே தோ பச்சே ஹே, மேரே தோ பச்சே ஹே. அதாவது மேரே தோ பச்சே ஹே, மேரே தோ பச்சே ஹே அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுல இந்த தோ அப்படின்னு சொல்றது நம்ம இங்க 2 அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 அப்படிங்கிறத நம்ம 2ன்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், ஹிந்தியில தோ அப்படின்னு சொல்றோம். இங்க எனக்கு, எனக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹிந்தியில பாருங்க, மே ரே, மேரே, மேரே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படின்னு அர்த்தம் வரும். சரிங்களா? இதுல பச்சே, பச்சே அப்படின்னு சொன்னா சில்ட்ரன் அப்படின்னு அர்த்தம், அதாவது குழந்தைகள். சரிங்களா? பச்சேன்னு சொன்னா குழந்தைகள்னு அர்த்தம். மேரே தோ பச்சே ஹே, ஐ ஹாவ் 2 children. எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். சரி, உங்களுக்கும் இன்னும் ஈஸியா ஹிந்தி கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே எப்படி ஈஸியா எழுத்து கூட்டி படிச்சு நம்ம ஹிந்தியை கத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பேசிக்ல தான் நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.